யோவேல் அதிகாரம் 2 வசனம் 28. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஒரு சபையில ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ஆசை வரும். எனக்குன்னு ஒரு வார்த்தை கிடைக்காதா, என்னோடு கர்த்தர் பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒன்று. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுடைய குமாரர் உங்களுடைய குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாம். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, வாலிப வயசுல பிள்ளைகள் இருக்கிறார்களா? உங்க பிள்ளைகள் எல்லாருமே தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்க வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை, உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களையும் பார்க்க போகிறார். ஆமாங்க, உங்க பிள்ளைங்களை குறித்து உங்களுக்கு ரொம்ப பாரம், ரொம்ப கவலை. இவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இந்த பிள்ளைய குறித்து, குறிப்பிட்ட ஒரு பிள்ளைய குறித்து உங்களால அதை எப்படி என் பிள்ளை மாறப்போறான், எப்படி என் பிள்ளை வாழ போறான் இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த பிள்ளையை கொண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று. ஆமாங்க, இன்னைக்கு உங்க கண்களுக்கு தொந்தரவா, பாரமா, கவலையாய் தெரிகிற அந்த பிள்ளையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க வீட்டிற்கே அந்த பிள்ளைதான் ஆசிர்வாதமாக மாறப்போகிறது. அதனால தான் இவ்வளவு கஷ்டம், துன்பத்தின் வழியாக நீங்க கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் இந்த சூழ்நிலையில மற்ற யாரையும் நம்பாம கர்த்தரை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இவ்வளோ நாட்கள் நம்ம மற்ற பிள்ளைகளை பார்த்து குறை சொல்லியிருக்கலாம், ஆனால் இதுக்கு அப்புறம் நம்ம யாரையும் பார்த்து குறை சொல்லக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் நியாயம் பிடிக்கக்கூடாது. நம்மளை நாம் திருத்தி கொள்ளும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நடக்க, அந்த பிள்ளைகளை வழி நடத்த கர்த்தர் நமக்கு ஞானம் தருவார். அதனால்தான் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் தலை மேலே கையை வச்சு, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என் பிள்ளைகளை நிரப்புங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே இந்த நபர்களை நிரப்புங்க, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்கள் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஞானத்தை ஆவியானவர் எங்களுக்கு தருவீராக. ஒரு நபரை நடத்த, ஒரு நபரிடத்தில் பேச ஞானம் ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை. மற்றவர்களையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற நாம மாறினா, நம்மளுடைய பேச்சு மாறினா, நம்மளுடைய நடக்கைகள் மாறினா குடும்பத்தில் சமாதானம் தன்னை போல வரும். ஆமாங்க, மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா என்ன மாற்றுங்க, நான் எப்படி அந்த நபரிடத்துல பேசணும், நான் எப்படி என் குடும்பத்தை நடத்தணும், என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும், எனக்கு ஞானம் தாங்கப்பான்னு கேட்கலாம். பெற்றோர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். நம்ம செய்கிற செயல்கள், நம்ம பேசுகிற பேச்சு பிள்ளைகளை கோபம் மூட்டுற மாதிரி இருக்குதா? அது ஏசப்பாக்கு பிரியமில்லாத. பிள்ளைகளை கோபம் மூட்டாமல் நடத்த எனக்கு ஞானம் தாங்கப்பான்னு கேட்க போறோம். ஆமாங்க, கர்த்தருடைய ஞானம் இல்லாம ஒரு குடும்ப வாழ்க்கைய, ஒரு பிள்ளைகளுடைய வளர்ப்பை நம்மளால நடத்தவே முடியாது. நம்ம கரெக்டான பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்றால் தெய்வீக ஞானம் நமக்கு வேண்டும். அதை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. மாம்சமான நம்ம மேலே, நம்மளை சார்ந்தவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் இந்த நாளில் ஊற்றுகிறார்.
ஒவ்வொருவர் மேலையும் தீர்க்க தரிசன அபிஷேகம், சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். இன்னையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மளுடைய பிள்ளைகளும் நமக்குண்டான எல்லாம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால மனதார இதை ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆசையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வழி நடத்துதலை பார்ப்பார்களாக. உங்க ஞானம் இவங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு எதை குறித்ததான பாரம் இருக்குதோ அதுல ஒரு விடுதலை, ஒரு நன்மை, ஒரு ஆச்சரியத்தை அவர்கள் பார்க்கத்தக்க அவங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆவியானவருடைய நடத்துதல் இவங்க வாழ்க்கையில இருக்கட்டும். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய போகிற ஜெபம், ஆவியானவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போகக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத கான்டாக்ட்ஸ் வேணாம், உமக்கு பிரியமில்லாத ஃபோன் கால்ஸ் வேணாம். ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தும்படி நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆவியானவருடைய நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும். அதை நம்ம அனுபவிக்க போகிறோம், இன்னும் அதிகமாய் அனுபவிக்க போகிறோம். ஆமென். Have a blessed day. God bless you.